வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். தூத் பேடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை மில்க் பேடான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்பவே சிம்பிளான மெத்தட். 2 இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ண போகிறோம். இதை இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம், கண்டென்ஸ்டு மில்க்லாம் இல்லாமல். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 1 கப் கோவா எடுத்துக்கிறேன். இதை ஒரு பேனில் சேர்த்துருங்க. அடுத்து இது கூட 1 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோவா கட்டி இல்லாமல் ஸ்மூத் ஆகிற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோவாலாம் நல்லா கட்டி இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சேர்ந்து திக்காக ஆரம்பிக்கும். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரத்துலேயே இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்குது. இதே பேடாவை நம்ம கண்டென்ஸ்டு மில்க் இல்லாமல் வெறும் பாலும் மில்க் பவுடரும் வச்சு செய்யலாம். அது இன்னொரு மெத்தட். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பேடா ரெசிபி. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் நல்லா திக்னஸ் கொடுக்குது. இதை அடி பிடிச்சிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கு. நல்லா பால்கோவா மாதிரி இப்போ இது ரெடியாக இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இதை நல்லா ஆற வச்சிருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை ஷேப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஷேப் பிடிக்க வரணும். அந்த டைமில் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ஷேப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை நான் உருண்டையாக உருட்டிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே ஏதாவது ஒரு ஷேப் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் கொழுக்கட்டை அச்சு எடுத்திருக்கேன். அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு அழகான ஷேப்பாக வந்துச்சு. நம்மளோட பால் பேடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. 10 மினிட்ஸ் தான் ஆகும் இதை பண்ணுறதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.